ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்த்திங்கன்னா ஊட்டியில் இருக்கிற ஒரு பார்க் பற்றி தான் பார்க்க போகிறோம். பேர் பார்த்திங்கன்னா கர்நாடகா பார்க். பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 2-3 கிலோமீட்டர் தள்ளி தான் இந்த பார்க் இருக்குது. இதோட என்ட்ரன்ஸ் டிக்கெட் பார்த்திங்கன்னா 50 ரூபா, ஒரு ஆளுக்கு 50 ரூபா வசூல் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கார் பார்க்கிங்க்கும் பார்த்திங்கன்னா 50 ரூபா தேவைப்படும். இந்த பார்க்கை நீங்கள் சுற்றி பார்க்கணும் அப்படின்னா குறைஞ்சது ஒரு அரை நாளுக்கு மேலேயே பார்த்திங்கன்னா தேவைப்படும். அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு அளவுக்கு பெரிய பார்க் தான் இது. கொஞ்சம் இப்போ தான் பார்த்திங்கன்னா டெவலப் ஆகிட்டு வருது. ஏன்னா ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி தான் இந்த பார்க் பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஆனால் இப்போ வந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த பார்க்கை வந்து சுற்றி பார்க்குற அளவுக்கு நல்ல இடமும், நீங்கள் வந்துட்டு ஃபேமிலியோடு வரலாம், குழந்தைங்களோட இல்லை கப்பலாக கூட நீங்கள் வரலாம். குழந்தைங்கள்லாம் இந்த பார்க்கு வந்தாங்கன்னு வைங்களேன் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. ஏன்னா ஃபுல்லாக அந்த புல்தரை எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்த வரைக்குமே பார்த்தீங்கன்னா எல்லாம் உருண்டு விளையாடிட்டு எங்கள் வீட்டு குழந்தைங்களே பார்த்தீங்கன்னா ரிட்டன் வரமாட்டேன்னு சொன்னாங்க. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த செடிங்கனாலே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இந்த பசில் கேம் மாதிரி எல்லாம் கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. அதெல்லாம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் ஹவுஸும் ஒன்று இருக்குது. நான் இப்போது இந்த பார்க் போயிருக்கிறது பார்த்தீங்கன்னா வின்டர் டைம். அதனால் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு பூங்க செடியில் இல்லை. ஆனால் நீங்கள் சம்மர் டைமில் வந்தீங்கன்னா கண்டிப்பாக பார்க் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கலர்ஃபுல்லாக இருக்கும். இங்கே பாருங்கள், ஃபுல்லாகவே இந்த புல்தரை எல்லா குழந்தைங்களும் இதில் வந்துட்டு உருண்டு விளையாடிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. நிறையா பேர் பார்த்தீங்கன்னா ஃபேமிலியோடவும் வந்திருக்காங்க, கப்புள்ஸாகவும் வந்திருக்காங்க. எப்படி வந்தாலுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கே என்ஜாய் பண்ணலாம். இல்லை ஏதாவது ஃபோட்டோ ஷூட் பண்ணுற மாதிரி இருந்தால் கூட கண்டிப்பாக நீங்கள் இந்த இடத்துக்கு வரலாம். ஃபோட்டோ ஷூட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பேக்ரவுண்டில் ரொம்பவே சூப்பராக இருக்கும். உள்ளே இந்த ஒரு லொக்கேஷனை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இது அப்படியே ஒரு இந்த ஃபாரின் லுக் வந்துட்டு நமக்கு கொடுக்கும். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா நீட்டாகவும் க்ளீனாகவும் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. நான் பார்த்தீங்கன்னா லீவ் இல்லாத டைமில் வந்திருக்கிறதுனால அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே க்ரௌட் இல்லை. இதுவே நீங்கள் இந்த ஒரு கண்டினியூஸாக லீவ் இருக்கிற டைம்லலாம் நீங்கள் வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக க்ரௌட் இருக்கும். நீங்கள் உங்களுக்கு மெயினாக பார்த்தீங்கன்னா பார்க்கிங்க்கு தான் வந்துட்டு ஊட்டியை பொறுத்த வரைக்கும் நிறையா கஷ்டப்படுவீங்க. ஆனால் இந்த ஒரு பார்க்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பார்க்கிங்க்கு நல்லாவே இட வசதி இருக்குது. ஸோ வந்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக உங்கள் வண்டியை வந்துட்டு ஏதாவது ஒரு இடத்துல பார்க் பண்ணிவிட்டு நீங்கள் நல்லா ரிலாக்ஸாக உள்ளார டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஆனால் என்ன அப்படின்னா ஃபுல்லாகவே வந்து மேடாக இருக்கும். கீழேருந்து மேலே ஏறி போகணும், இல்லை மேலேருந்து கீழே இறங்குறது ஈஸி. ஆனால் கீழே வந்துட்டு மறுபடியும் மேலே ஏறுறது வந்து ரொம்ப கஷ்டம். இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பார்க்கில் வந்துட்டு இப்போ புதுசாக பார்த்தீங்கன்னா ஒரு பிரிட்ஜ் ஒன்று வந்துட்டு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க பாருங்கள். அந்த லாஸ்ட்டில் தெரியுதா, அவ்வளோ தூரம் வரைக்குமே இந்த பார்க் இருக்குது. ஆனால் நான் அவ்வளோ தூரம் போகல, நான் அடிக்கடி வந்திருக்கிறனால சும்மா அவ்வளோ இது வீடியோ எடுக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு நான் இந்த பார்க் வந்ததால் அவ்வளோ தூரம் போகல. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உள்ளேயே ஒரு ரொம்பவே க்யூட்டான ஒரு நர்சரின்னு சொல்லலாம். இதுக்குள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வெளியில் போக மனசே வராது. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகாக இது வந்துட்டு மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பாங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா ஜெரோனியம், அதுக்கப்புறம் பால்சம், இந்த மாதிரி பிளான்ஸில் வந்துட்டு நிறைய வெரைட்டிஸ், நிறையா கலெக்ஷன்ஸ் இருப்பாங்க. இது பார்த்திங்கன்னா சேல்க்கு இல்லை, அவங்க வந்து ஃபுல்லாக இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணி உள்ளே வச்சுருக்காங்க. நம்ம போய் நல்லா ரிலாக்ஸாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு எந்த அளவுக்கு ஃபோட்டோஸ் வேணுமோ அந்த அளவுக்கு ஃபோட்டோஸ்லாம் பிடிச்சிட்டு வரலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறுபடியும் ஊட்டியில் வேறு ஏதாவது ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டில் இந்த மாதிரி ஒரு வீடியோ எடுத்து நான் உங்களுக்கு போடுறேன்.